கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளில தேவனுடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 56வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தாவீது எழுதுகிறதாய் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில நம்முடைய நம்பிக்கை தேவன் பேர்ல இருக்கும்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சங்கீதத்துல மேல் பகுதியை வாசிக்கும் போது பெலிஸ்தியர்கள் தாவீதை பிடித்த போது பாடிய சங்கீதமாய் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தாவீதுக்கு தன்னுடைய நம்பிக்கை தேவன் பேர்ல இருந்ததாய் சொல்லப்படுகிறது. கால வேளையில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில எதிர்காலத்தை குறித்து இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று சொல்லி கூட சோர்ந்து போய் கவலையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? நம்பிக்கையின் ஆண்டவர், நம்மை விடுவிக்கிறவர், நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த அந்த ஆண்டவரை நீங்கள் நம்பும் போது எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கும் போது நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு செய்வார். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு ஒரு குறிப்பிட்ட ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் தேவனை நம்பின நம்பிக்கையில் அவருக்கு முன்னும் பின்பும் அப்படிப்பட்ட ஒரு ராஜா இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார், அவர் செய்த எல்லாவற்றையும் அனுகூலமாய் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில நீங்கள் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க நம்பிக்கையை ஆண்டவர் பேர்ல வைங்க. நிச்சயமா இந்த சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், நிச்சயமா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், நிச்சயமா இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு அற்புதம் உண்டாகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள். தாவீதை போல நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த உலக காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாகவே இந்த நாள் ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். ஒரு விஷயாய் கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் உண்மையே நம்பி இருந்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் இந்த நாளில உண்மை நம்புகிற ஒரு நம்பிக்கை எங்க வாழ்க்கையில வையுங்க. நாங்க செபிக்கிறோம். யார் யார் அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, நன்மைகளுக்காக, உயர்வுகளுக்காக ஆண்டவரை சோர்ந்து போய் கவலையோடு கூட இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிற அவர்களுக்கு நீர் ஒரு விடுதலை ஆக்குவீராக, ஒரு ஆசீர்வதிப்பீராக, ஒரு நன்மை செய்வீராக, ஒரு மேன்மை செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். தாவீது உம்மை நம்பி இருந்த போது அவரை விடுவித்த தேவன். எசேக்கியா ராஜா உம்மை நம்பி இருந்த போது அவரை ஆசீர்வதித்த தேவன், அவருக்கு ஆயுஷ நாளை கூட்டி கொடுத்த தேவன். இந்த நாளில உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி நீங்க அவர்களை செய்து விடுதலையாக்குகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, நம்முடைய பாதபடியில நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமென்.